இந்த வீடியோ மூலியமா உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் பிரியா விஜய் பேசுகிறேன். இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறது நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு என்னோட கையில் இருக்குது. ரொம்பவே ஒரு மங்களகரமான ஒரு பொருள் தான். என்னோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி. கல்யாணம் பண்ணி கொடுத்தது மதுரை. எங்கள் ஊர்லேருந்து கும்பகோணம் கொஞ்சம் தூரம்தான். கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் கும்பகோணம் சைடு வந்து நான் போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டூரு, ஒரு கோவிலாக பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி தான் நாங்கள் போயிருக்கிறோம். என்னடா திடீர்னு கும்பகோணத்தை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிற பொருள் கும்பகோணத்துலேருந்து தான் வந்திருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா கும்பகோணம் நாச்சியார் கோவில்லேருந்து வந்திருக்குது. எனக்கு கல்யாணத்தப்போ அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்த விளக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விளக்கு கிடையாது. நார்மலாக எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. இனி அடுத்து விளக்கு வாங்கினோன்னா கண்டிப்பாக நாச்சியார் கோவில் கும்பகோணத்துலேருந்து தான் வாங்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் அதை பற்றி தேட ஆரம்பித்தேன். நிறைய வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கும்பகோணத்தில் போய் வாங்குறதா இல்லை நமக்கு மெனக்கிட்டு இதுக்காக போய் வாங்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப நாளாக நான் வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுவுமே நெட்டில் தேடும் போதில் அவ்வளோ கடைகள் வந்தது. எனக்கு எந்த கடையில் வாங்குறதுனே தெரியல. ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்போது ரொம்ப நல்ல ரிவ்யூ இருந்த இந்த கடையிலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். நான் நேரில் போயெலாம் வாங்கலை. வாட்ஸ்அப் மூலயமா நான் உங்ககிட்ட சேட் பண்ணி எனக்கு விருப்பமான விளக்கை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ விளக்கை பார்க்கும் போதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. தங்கம் போல் அப்படியே ஜொலிக்குது. நார்மலாக நம்ம குத்து விளக்கு வாங்குறது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பளபளன்னு இருக்காது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும் போதில் நமக்கு ரொம்ப நம்பிக்கையான கடையாக இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் நமக்கு அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சந்தேகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி நான் தேடி கண்டுபிடிச்சி பல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்து கடைசியாக நான் சூஸ் பண்ணது தான் இந்த சாய்நாத் மெட்டல்ஸ். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கிற விளக்கோட வேலைப்பாடுகளை பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மிஷின் கட் மாதிரி இருக்குதுல்ல, ஆனால் இது மிஷின் கட் கிடையாது. எல்லாமே கையால் அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தது தான். எதுவுமே மிஷின் கட் கிடையாது. அடுத்த விஷயம், நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும் போதில் எப்படி நமக்கு வந்து விளக்கு வந்து பாதுகாப்பாக எந்த விதமான நெளிவு எதுவுமே இல்லாமல் நமக்கு வீட்டுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கும். நீங்கள் நான் விளக்கு பிரிக்கும் போதுலேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேர்த்தியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட விளக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி 3 லேயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து தெர்மோகோல் பேக் பண்ணி அதுக்கு மேலே கிளிங் ரேப் பண்ணி இந்த மாதிரி 3 லேயர் போட்டு அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. பிரிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour to 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. நான் தனியாக இருக்கும்போது நான் சும்மா நார்மலாக பேக் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஈஸியாக பிரித்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். இல்லைன்னா அவங்க அப்பா இருக்கும் போதுலேயே நான் பிரித்து பார்த்து தந்திருப்பேன். தனியாக அன்பேக் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. சீரியஸாக சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு கல்யாணம் ஆனப்பவும் சரி, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆனப்பவும் சரி, யூஸ்வலாக விளக்குங்கிறது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து நாங்கள் ஒன்று மதுரையில் போய் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா சிவகாசியிலேயே பாத்திர கடைகளில் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு பாத்திர கடை இருக்குது. அங்கே தான் எங்கள் அக்காவுக்கு எனக்கு எல்லாருக்குமே அங்கே தான் விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கு வந்து நாங்கள் வந்து மதுரையில் வச்சுருக்கிறோம். என்னோட மாமியார் வீட்டில் நான் வச்சுருக்கிறேன். இங்கே இப்போ நாங்கள் இருக்கிற ஹைதராபாத் வீட்டுக்கு ஒரு விளக்கு வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 2 செட்டு விளக்கு. 2மே ஒரே சைஸில் ஒன்று போல் ஒரே டிசைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பேராக செட்டாக நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன் நான் குறிப்பாக ஸ்ரீ சாய்நாத் மெட்டல்ஸ் நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கடை வந்து 3 தலைமுறையாக விளக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஹோல்சேலாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்குமே அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்டாலே போதும். அவங்களோட கேட்டலாக் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதிலிருந்து நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு விருப்பமான விளக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக எல்லாத்தையுமே நான் அன்பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ஒன்று போல் அடுக்கலாம்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இன்றைக்கி விளக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2 to 3 டேஸில் எனக்கு விளக்கு கையில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இது கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து மிஷின் கட் கிடையாது, கையில் வேலைப்பாடுகள் அவங்க செஞ்சு நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு விளக்கு மினிமம் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா மினிமம் ஒரு 10 to 15 டேஸ்னாச்சும் கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த நாளில் எனக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலுமே அவங்க தாராளமாக அதுக்கேற்ற மாதிரி வளர்பிறையில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து அன்னப்பக்ஷி வச்சு 2 செட்டு பேர் விளக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நான் க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்டியிருக்கேன். எவ்வளோ நேர்த்தியாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி வந்து இவ்வளோ நுணுக்கமாக எந்த ஒரு பிசுறு தட்டாமல் எப்படி அவங்களால கையில் செய்ய முடியுது அப்படின்ட்டு. அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ சொல்லும் போதுலேயே அப்படி புல்லரிக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு வேலைப்பாடுமே பண்ணியிருந்தாங்க. பொதுவாக நான் இப்போ மாட்டுற இந்த தண்டு பகுதியில் வந்து எல்லாருமே வந்து உள்ள மண் அடைச்சி கொடுப்பாங்க வெயிட்டை ஏற்றுறதுக்காக. ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோ தான் உள்ள. ஆனால் அந்த வெறும் தண்டு, அந்த ஹாலோ ஸ்பேஸான அந்த தண்டே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஒரு தண்டு வந்து அதுவே ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும் போல், அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. வெயிட்டுன்னு சொன்னோன்னே நான் இதோட வெயிட் 2 விளக்கோட வெயிட் வந்து 8 கேஜி வரும். ஒரு விளக்கு வந்து 4 கேஜிங்கிற மாதிரி 8 கிலோ ரெண்டும் சேர்த்து. இதோட நான் வாங்கியிருக்கிற விளக்கோட சைஸ் வந்து 24 இன்ச்சு, 24 இன்ச்சு, 30 இன்ச்சு, 34 இன்ச்சு, இந்த மாதிரி சைஸ் வந்து அவங்க நிறையா சைஸில் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட கேட்டலாக் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த விளக்கோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் கிட்ட வரும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக இருக்குது. இந்தியா பூரா அப்புறம் வெளிநாடுகளில் நீங்கள் இருந்தால் கூட அவங்க தாராளமாக ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுற இடம் 5 முகம் நான் இங்கே வாங்கியிருக்கிறேன். இது பேர் தகலின்னு சொல்லுவாங்க. இது வந்து கையில் கிடச்சி இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி அப்படி ஜைஜான்டிக்காக வீட்டில் பார்க்கும் போதில் அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. விளக்குங்கிறது நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம டெய்லி சாமி கும்பிட்றது. ஸோ அதை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக கையாலேயே செஞ்சு அனுப்பும் போதில் நமக்கும் பொருத்தும் போதில் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வீட்டுக்குமே அவ்வளோ சுபிக்ஷம் நிறைஞ்சு வரும். நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு தேவை இருந்தது, புது வீடு கட்டியிருக்கீங்க, இல்லை யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக கல்யாண வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாச்சியார் கோவில் விளக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குறிப்பாக ஸ்ரீ சாய்நாத் மெட்டல்ஸ் கிட்டேருந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இல்லை நான் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், இல்லை நான் ட்ராவல் பண்ணி போய் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கூடவே கூகுள் மேப் லொக்கேஷனும் கொடுத்துருக்குறேன். கடைக்கு போய் சேர்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த விளக்கை வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அந்த தண்டு பகுதியை வச்சு நல்ல லென்த்தியாக நல்ல நீளமான ஒரு விளக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்டு பகுதியை கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விளக்காக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன், பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி வரும்போதில் நீங்கள் தண்டு பகுதியை மாற்றிட்டு நீங்கள் அந்த மாதிரி பெரிய விளக்காக ஏற்றிக்கலாம். எனக்கு பர்சனலாக எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்டை கழட்டிட்டு அந்த குட்டியாக அழகாக இருந்தது அன்னப்பட்சி நம்ம வச்சு பார்க்கும் போதில் ரொம்பவே கண்ணுக்கு நிறைவாக இருந்துச்சு. அந்த அன்னப்பட்சியோட அந்த தோகையில் பாருங்களேன், தோகையில் அவங்க கொடுத்துருக்குற அந்த டீட்டெயிலிங், அவங்க கண்ணுக்கு கொடுத்துருக்குற டீட்டெயிலிங் அப்படியே லைன் லைனாக கொடுத்துருக்காங்க. தண்டில், கீழ் தட்டில் எல்லாத்துலேயுமே வேலைப்பாடு அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எப்படி அவங்க உட்காந்து செஞ்சுருப்பாங்க பொறுமையான்னு நினைக்கும் போதுலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி நம்ம எதுக்காக பொருத்துகிறோம், ஒரு மன நிறைவுக்காகவும் கடவுளோட சக்தி அருள் எல்லாமே கிடைக்கிறதுக்காகவும் தான் பொருத்துகிறோம். ஸோ அப்பேற்பட்ட விளக்கை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நல்ல கடையில் விசாரித்து வாங்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன், சாய்நாத் மெட்டல்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களோட கேட்டலாக்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இவ்வளோ பெரிய விளக்காக இருக்கே, இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்களே ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை லைட்டாக விளக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு துணியை வச்சு நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துட்டாலே போதும். நான் அழகாக சூப்பராக பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். கூடவே இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கும்பகோணத்தை சுற்றி எந்தெந்த கோவில்கள்லாம் இருக்குது, நம்ம எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப், பேம்ப்ளெட்லேயே ஒரு மேப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க.
உங்கள் வீட்டில் அடுத்து எதுவும் விசேஷம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாச்சியார் கோவில் விளக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் இந்த விளக்கு ஏன் நான் தங்க விளக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜொலிக்குது இல்லையா? கண்டிப்பாக இதை தங்க விளக்குன்னு சொல்கிறதுல நம்ம கூச்சப்படவே வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக ஹார்ட் டு ஹார்ட்டாக நான் சொல்கிறேன், விளக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு மன நிறைவோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இல்லைன்னா வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்யூ. டேக் கேர்.